ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான, ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை கதம்ப சட்னின்னு சொல்லுவாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் நான் 1 கப் அளவுக்கு, கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை மூடி அளவுக்கு தேங்காவை துருவி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த சட்னி இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு 2 பல் அளவுக்கு பூண்டு, அதே அளவுக்கு தோல் நீக்கி கட் பண்ண இஞ்சி, அப்புறம் ஒரு 3லேருந்து 4 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் பெருசாக இருக்கிறதுனால 3 சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை. அவ்வளோதான். இது கூட நம்ம சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சட்னியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இது இந்த கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னியோட திக்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ சட்னி ரெடியாக இருக்குது. தாளிப்பு போட்டுடலாம். அதுக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லியோட அப்புறம் தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமான சுவையில், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி. ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வறுக்கணும். ஓரளவுக்கு வறுபட்ட உடனே 2 பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி 2ஆக வெட்டி சேர்த்துக்கிறேன். பூண்டும் லேசாக அந்த எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை 2-3 துண்டுகளாக பிச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 3 பச்சை மிளகாயை 2ஆக வெட்டி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாவையும் லேசாக வதக்கி விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை கப்புக்கு மேலேயே தேங்காய் துருவல் சேர்க்க போகிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு லேசாக ஒரு பரட்டி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் தேங்காய் சேர்த்து வதக்க தேவையில்லை. அந்த பாத்திரத்தில் உள்ள சூட்லேயே தேங்காய் கொஞ்சம் நேரம் வறுபடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஆறணும். இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இந்த பவுலுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரையும் கழுவி உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சட்னிக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிக்கிற கரண்டியில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் நல்லா பொரியணும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நம்ம சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். அவ்வளோதான். ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய தேங்காய் கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான புதினா சட்னி எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட வாசனையும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு பெஸ்ட் காம்பினேஷன். இது செய்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, இது ரெண்டும் லேசாக கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்துக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சு இதை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் 3 காஞ்ச மிளகாய் சேர்க்க போகிறேன். இது மிதமான காரத்தில் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1 அல்லது 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 1 கைப்பிடி அளவு புதினா இலையை நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்ததுமே சீக்கிரமாகவே அது சுருங்கிடும். ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா ஒரு லேசான கசப்பு தன்மை வந்துடும். அதனால் இந்த அளவுக்கு சுருங்கினதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு
இதில் வந்து புளிப்பு சுவைக்காக நான் புளி சேர்க்க போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தக்காளி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக மட்டும் புளியை வந்து இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள சூட்லேயே வந்து புளி வந்து லேசாக வதங்கிடும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தேங்காய் துண்டுகள் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் லேசாக கொரன்னு அரைச்சிங்கன்னா இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து தாளிப்பு போடணும். அதுக்கு அதே கடாயை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அது சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்து இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை வந்து நான் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மிக்சியை வந்து லேசாக கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து சட்னி எந்த அளவுக்கு தண்ணியாவோ கெட்டியாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையான புதினா சட்னி ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சட்னி, தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த பேனில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து அது நல்லா கருகிராமல் வறுத்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு சட்னி எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் வறுபட்டுருச்சு. இதை எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துடலாம். இதே எண்ணெயிலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இது நல்லா கிளறி விட்டு இந்த பருப்பெல்லாம் ஒன்றும் போல் நல்ல ஒரு பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். இப்போ பார்த்திங்களா, பருப்போட கலர் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. நல்ல ஒரு வாசனையும் வருது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வந்து சேர்த்துடலாம். புளியும் லேசாக அந்த எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 2 பெரிய தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆயிடுச்சு. இது கூட நான் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். கொத்தமல்லி இலை சேர்த்த உடனே ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த சூட்லேயே வந்து கொத்தமல்லி இலை நல்லா வதங்கிரும். ஸோ உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம வதக்கி வச்ச எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து லைட்டாக கொரன்னு அரைக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம்னா நல்லா இருக்காது. லேசாக கொரன்னு அரைச்சிங்கன்னா சட்னியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. இதை இந்த பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மிக்ஸி ஜாரை லேசாக ரின்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சட்னியோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறணும். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு தாளிப்பு போடுறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை சட்னியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப சுவையான ரொம்பவே ஈஸியான தக்காளி கொத்தமல்லி சட்னி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.